ரொம்ப நல்லவங்க, நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறவங்க. பட்டுன்னு கோபம் வரும். இந்த கோபம் சில டயத்துக்கு ப்ளஸ்ஸு, சில டயத்துக்கு மைனஸ். ஏன்னா அவங்களுக்குலாம் கேது ஞானம் அதிகம். எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பக்தியும் ஞானமும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அது சில டைம் சில பேருக்கு ஒத்து வராது. எனக்கு ஒரு பெரிய மாறுதல் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கோயில் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கோயிலாகும். இந்த கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அதுலேயே லயச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு செய்தி அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்கள். ஸோ இவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? மேஷராசியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஒரு குணாதிசயங்கள் சொல்கிறோம்மா. ரொம்ப நல்லவங்க, நல்ல மனம் படைத்தவர்கள், நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறவங்க. இவங்களுக்கு அதிபதி வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் இருந்தாலே சட்டுன்னு கோபம் வந்துடும், பட்டுன்னு கோபம் வரும். இந்த கோபம் சில டயத்துக்கு ப்ளஸ்ஸு, சில டயத்துக்கு மைனஸ். இப்போ நான் உதாரணம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரீங்க. ஏமா லேட்டுன்னு கேட்குறது ஒரு விதத்தில் இருக்கும். டக்குன்னு கோவப்பட்டு சொன்னேன்னா என்ன ஆகும்? அப்போது அந்த கோபம் முன்னாடி வந்து நிற்கும். இது மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அனுபவபூர்வமாக லைஃப்பில் நடக்கிறது. பட்டுன்னு அவங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. படப்படன்னு பேசக்கூடிய தன்மைகள் அவங்கக்கிட்ட இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் கேது ஞானம் அதிகம். எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பக்தியும் ஞானமும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அது சில டைம் சில பேருக்கு ஒத்து வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரங்கிற நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும். தனக்கு நல்லா செலவு பண்ணணும், நல்லா வாகனம் வாங்கணும், நல்லா சில பேருக்கு அது நடக்கும், சில பேர் அவங்க ஜாதகம் நடக்காமல் இருக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு காசு முக்கியமாக கௌரவம் முக்கியமானு கேட்டிங்கன்னா சில பேர் எனக்கு காசு தான் சார் முக்கியம், நான் வேணால் டொம்முன்னு கீழே வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுவாங்க. சில பேர் கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம் சார், எனக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம் சார், எனக்கு எது இருக்கோ இல்லையா இன்விடேஷனில் நான் இன்விடேஷனை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா நான் திருப்பி வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் அப்படி தான் சார், எனக்கு வந்து மதிப்பு கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஹலோன்னா நான் ஹலோன்னுவேன், ஏன்னா கூப்பிடலைன்னா நான் கூப்பிட மாட்டேன். இதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. ஏன்னா கேது அதில் இருக்குது, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இது அத்தனையும் இருக்கும். ஒரு வாரியர் மாதிரி அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா ரொம்ப சட்டுன்னு அழகாக பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் இது எதுவுமே அவங்களுக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் மதிப்பு ரெகக்னேஷன் கிடைக்கல, இதுக்கெல்லாம் சரியான மதிப்பு கொடுக்கல, சரியான தன்மைகள் யாரும் தரலைன்னா அவங்க உட்காந்து வேதனைப்படுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. வெளியில் சொல்லவும் மாட்டாங்க, உள்ளே முழுங்கவும் முடியாது, வெளியில் சொல்லவும் முடியாது. அவங்கக்கிட்ட நிறைய ஆர்ட்ஸ் இருக்கும், நிறைய கலைகள் இருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மேஷராசி என்பவர்கள்ட்ட போய் ஒரே ஒரு காரியத்தை கொடுத்து ரிப்பீட்டடாக பண்ண சொல்லுங்கள். நான் உனக்கு மாதமான 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், நீ சும்மா ஒன்றும் வேலையெல்லாம் பண்ண மாட்டேன், காலையில் வந்து உட்காந்து சாயந்தரம் எழுந்திரிச்சுக்கோன்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. 4 நாள் பண்ணுவாங்க, 5 நாள், 5 மாதம் 6 மாதம் பண்ணுவாங்க, 7வது மாதம் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இது. இவங்க லைஃப்பில் இதெல்லாம் இந்த டேலண்டெல்லாம் இருந்தும் என்னால் முன்னேற முடியல, எனக்கு என்னமோ ஸ்டக் ஆகுது, என்னமோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு விதமான அழுத்தத்தில் நான் இருந்துட்டுருக்கேன், எனக்கு ஒரு விதமான ஒரு கவலையில் நான் இருந்துட்டுருக்கேன், எனக்கு ஒரு பெரிய மாறுதல் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கோயில் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கோயிலாக அமையும். ஒரு கோயில் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய கோயிலாக இருக்கும். ஒரு கோயில் அவங்க மனசில் ஒரு பெரிய திருப்தி தரக்கூடிய கோயிலாக இருக்கும். ஒரு கோயில் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு செய்தி கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த கோயிலுக்கு போகும்பொழுது வீட்டிலேருந்து ஆரம்பித்து கோயிலுக்கு போய் திரும்பி வரதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி கிடைக்கும். அவங்க இயற்கையாக அந்த இறைவன் மேலே பூர்ணமான நம்பிக்கை வச்சா கிடைக்கும். அப்படிப்பட்ட கோயில் என்ன கோயில் அப்படின்னா சுவாமிமலை கோயில். சுவாமிமலை முருகன் கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அதுலேயே லயச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு செய்தி அந்த இடத்துல கிடைக்கும். அதிலிருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் மேஷராசி அன்பர்களுக்கு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கணும்னா சுவாமிமலை போயிட்டு வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது.
விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை ஆறுபடை கோயில் போவேன். அந்த ஆறுபடை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும்பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறுது. அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம். கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. ஓகே.